ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று ஆங்கில தேதி 2/9/2024 ஆவணி மாதம் 17ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் காலை 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் மக நட்சத்திரம், ஆவணி மாத மக நட்சத்திரம், விசேஷமான நாள். இன்றைய திதி இன்று காலை 6:32 மணி வரை தேய்பிரை சதுர்தசி, அதன் பின்பு சர்வ அமாவாசை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற அற்புதமான நாள். ஆகவே சந்தான பிராப்திக்கான முயற்சிகளை தொடங்குங்கள். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று சந்தான பிராப்தியை வரவேற்க தயாராகுங்கள். தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். உங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். நண்பர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி நல்ல சந்தோஷம், அந்யோன்யம், அதாவது நண்பர்களோடு நல்ல கலந்து பழகுகின்ற அற்புதமான நாள். மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி ஒன்றாக ஹோட்டலுக்கு செல்வீர்கள். நண்பர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். இடமாற்றம் என்பது உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோடு அமையும். ஆகவே நீங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான வேலை இந்த வேலை. இன்றைய நாளிலே அதற்கான சூழல் தெரிகின்றது. ஆகவே உங்களுக்கு பணம் கிடைக்கும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய காரியத்திற்காக வெளியூர் சென்றால் அந்த வேலை நல்லபடியாக முடியும். அது அலுவலக பயணமாக இருக்கலாம், அல்லது இல்லத்திலே ஏதேனும் சுபகாரியம் பேசுவதற்காக இருக்கலாம். நீங்கள் சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் தொழில்முறை பயணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். இன்றைய பயணம் செய்யும் போது விநாயக பெருமானுக்கு ஒரு சூரத்தேங்காயை விட்டுவிட்டு உண்டியலிலே ஒரு 10 ரூபாய் பணத்தை போட்டுவிட்டு, விநாயக பெருமானே என்னோடு உடன் வருவாயாக என்று விநாயக பெருமானை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாளிலே பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் தருகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை நல்ல முயற்சிகளால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறை தியானத்தை கடைபிடியுங்கள். மனம் சந்தோஷமாக இருக்கும் போது நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். மனம் கட்டமாக இருக்கும் போது மட்டுமல்ல, மனம் சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இறைவனிடத்தே செல்ல வேண்டும். இறைவா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டினாய், இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்று இறைவனுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பது தெரிய வேண்டும். ஆகவே இன்றைய தினம் இறை தியானத்திலே கழியுங்கள். உங்களுடைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி நாளை மேலும் சிறப்பானதாக
மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், அல்லது அது பற்றி யோசிப்பீர்கள். வண்டியை கொடுத்து விடலாம், புதிய வண்டி வாங்கலாம். அடுத்த வீட்டில் இருக்கிறவர் வாங்கிட்டார், புது வண்டி வாங்கிட்டார், நாமே இன்னும் வாங்காம இருக்கோம், நாமளும் புது வண்டி வாங்குவோம் என்று மனதிற்குள்ளே சங்கல்பம் செய்து கொள்வீர்கள், வண்டி வாங்க வேண்டும் என்று. அதேபோல் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். எந்த வேலை எடுத்தாலும் அது சிறப்பான வகையிலே முடிவடையும். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஆகவே காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிந்து முகூர்த்தத்துக்கான நாள் குறிக்கப்படும். அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த லோன் போன்றவை கிடைக்கும். ஆகவே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடுகின்ற நாள். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனம் சந்தோஷம் அடைகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்றது இன்றைய நாளிலே உங்களுக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுடைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எல்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நினைக்கின்றீர்களோ நினைத்ததெல்லாம் முடியும் அந்த ஈசன் துணையாலே. அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம், அல்லது பயணத்துக்கான முகாந்திரங்களை செய்வீர்கள். வெளிநாடு செல்வதற்கான விசா எடுப்பீர்கள், டிக்கெட் புக் செய்வீர்கள். இப்படி பயணங்கள் சம்பந்தமாக நிறைய வேலைகள் மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற அற்புதமான நாள். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. மருத்துவரை தேடி போக மாட்டீர்கள். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாத நாளாக இந்த நாள் அமைகின்றது. அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். அதாவது பொறுப்புகளை உங்களை நம்பி எதற்காக கொடுக்கின்றார்கள்? நீங்கள் நன்றாக வேலை செய்கின்றீர்கள் என்ற காரணத்தினாலே இவரிடம் கொடுத்தால் இவர் இந்த வேலையை முடிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடம் வேலைகளை கொடுக்கின்றார்கள். ஆகவே அலுவலகத்திலே புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அலுவலகத்திலே பெயர் புகழ் கூடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாள். வியாபாரத்திலே சிறப்பானதொரு லாபம் ஏற்படுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் செய்கின்ற செயல்களிலெல்லாம் வெற்றியும் தருகின்ற நாளாக இருக்கின்ற இந்த நாளிலே நீங்கள் தென்காசி விஸ்வநாதரை வழிபட்டு, தென்காசியிலே அற்புதமான முறையிலே வீற்றிருக்கின்றார் விஸ்வநாத பெருமான். அந்த விஸ்வநாதரை, தென்காசி விஸ்வநாதரை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், மொத்தமாக தீரும். கடன் பிரச்சனை பெரிதாக பணம் கைக்கு வரும். ஆகவே கடனை கொடுத்து முடித்து விடுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். புரிந்ததா?
கடன் பிரச்சனை தீரும் என்கின்றேன். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற காரணத்தினாலே கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்குவீர்கள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும், அல்லது புதிய வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிதாக ஏதேனும் பொருள் வாங்குவீர்கள், நகை வாங்குவீர்கள், நகை சீட்டு போடுவீர்கள். இப்படி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி உத்தியோக ரீதியிலே ஏற்றம், தொழில் ரீதியில் சொந்த தொழிலாக இருந்தால் சொந்த தொழில் ரீதியிலே ஏற்றம், நிறைய பணம் வரும், கடன் அடைவது, இப்படி எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த இறை அருள் பரிபூர்ணமாக இருக்கின்ற அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அவளை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் அவரும் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பூர்வீக சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். அதாவது இந்த பூர்வீக சொத்து விஷயமாக கோர்ட்டுக்கு விஷயம் சென்றிருந்தால் அது பல வருடங்களாக நடந்து கொண்டிருந்திருக்கும். இன்று அது நல்ல முடிவுக்கு வந்து உங்கள் பக்கம் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு என்ன பணம் வேண்டுமோ அது உங்களுடைய கைக்கு தேடி வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். எந்த செயல் செய்தாலும் அதிலே வெற்றி. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மன சந்தோஷம் அதிகரிக்கின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை சேர்கின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். இப்படி எல்லா வகையிலும் ஏற்றம் மாற்றம். அதாவது ஏற்றம் என்பதும் மாற்றம் என்பதும் மனதுக்கு சந்தோஷத்தை தரும். இன்று ஒரு படி கீழே இருக்கின்றோம், நாளை அடுத்த படி அல்லாமல் அதற்கு அடுத்த படி டபுள் ப்ரமோஷன் என்று சொல்வார்கள். அதாவது 3ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பு படிக்காமல் 5ஆம் வகுப்புக்கு சென்றால் அந்த குழந்தை எப்படி சந்தோஷப்படும், பெற்றோர் எப்படி சந்தோஷப்படுவார்கள். அதுபோல் இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாளை. இந்த நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பகவானை துதித்து அவருடைய பாதையிலே அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு வெற்றியை காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னியா ராசி என்று சொல்வார்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். நின்று போகாது, தள்ளி போகும். இன்றைய தினம் அதற்கான முயற்சி எதுவும் எடுக்காதீர்கள். நாள் அவ்வளவு நன்றாக இல்லை உங்களுக்கு. ஆகவே இந்த திருமண காரிய பேச்சுவார்த்தைகளை சற்று தள்ளி போடுங்கள். ஒரு 2-3 நாட்கள் பிரதமெல்லாம் முடியட்டும், செய்து கொள்ளலாம். புதன் வியாழன்ல வச்சுக்கோங்க. அதே போல் வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே வீட்டிலே ஏதேனும் பழுது ஏற்படலாம், குழாய் ரிப்பேர் ஆகும். அதே போல் வண்டியிலே ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும், மெக்கானிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்படி வீடு வண்டி வகையிலே ஏதேனும் விரய செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
அதேபோல் நீங்கள் செய்கின்ற பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற பணியிலே சிதறாமல் காரியங்களை செய்ய வேண்டும். பதறிய காரியம் சிதறாது. ஆகவே பதறாமல் உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டு தொழில் செய்பவரோடு கவனமாக அவரோடு இன்றைய தினம் பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். குலதெய்வத்தை அலுவலகத்திலே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். ஆனால் காலதாமதம் ஏற்படும். முடியுமோ முடியாதோ என்று மனம் அலைபாயும். ஆகவே சற்று அலைபாய்ந்து இன்றைய வேலைகள் எல்லாம் முடியும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்களும் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொள்ள வேண்டும். ஜெய் ஸ்ரீராம் என்று ராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி அது சம்பந்தமான யோகம் உண்டாகும். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு பிராப்தி அமையும். சிறுவாபுரி முருகனை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போய் சிறுவாபுரி முருகனை பார்த்து வாருங்கள். உங்களுக்கு வீடு அமைகின்ற நல்ல வேலை வந்து விட்டது, சென்று பார்த்து வாருங்கள். சொந்த வீடு அமையும். அதே போல் நல்ல வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். எல்லா முயற்சியும் விடுங்கள். தைரியமாக முயற்சிகளை துவங்குங்கள். வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்து கைக்கு வருகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற அற்புதமான நேரம். உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இந்த பிரிவு என்பதை பற்றியே பேச்சு இருக்கக்கூடாது. அக்னி சாட்சியாக வேத மந்திரங்கள் முழங்க நாம் திருமணம் செய்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையிலே பிரிந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமே இன்று தோன்றாது. உங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாத சந்தோஷமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தருகின்ற அற்புதமான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்று அமாவாசை தினம். ஆகவே இன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதிரார்ஜித்த கடன், இந்த பிதுர்கடன்களை சரியாக செய்யுங்கள். காலத்துக்கு உணவளித்து முன்னோர்களுக்கு படையல் வைத்து முன்னோர்களை வேண்டிக் கொள்ளுங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் பின்னாடியே தெய்வ அருள் தேடி வரும். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்காவிட்டால் தெய்வத்தின் ஆசி நமக்கு கிடைப்பதற்கு தடை ஏற்படும். பரிகாரம் செஞ்சு அப்புறம் தெய்வத்தினுடைய ஆசையை பெற வேண்டும். ஆகவே அதற்கு முன்பாக செய்து விடுவோம். முன்னோர்களுக்கான கடன்களை செய்து தெய்வத்தினுடைய ஆசையை பெறுவோம். இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. முன்னோர் கடன்களை செய்யுங்கள். அதே போல் இன்றைய தினத்திலே நீங்கள் மகா பிரத்திங்கரா தேவியை வழிபட்டு உங்களுடைய வெற்றியை மேலும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று அரசு சம்பந்தமான வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். அரசாங்க விஷயமாக ஏதேனும் நீங்கள் தொழில் தொடங்குவதோ அல்லது மற்ற கான்ட்ராக்ட் டெண்டர் போன்ற விஷயங்களுக்காக முயற்சி செய்வதாக இருந்தால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் தேடி வருகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். காரிய விருத்திகள் ஏற்படுகின்ற நாள். குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. குழந்தை செல்வம், மழலை செல்வம் வீட்டிலே தவழ வேண்டும். அது இன்றைய தினம் உங்களுக்கு கைகூடி வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழிலாக இருந்தாலும் அலுவலகத்திலே வேலை பார்ப்பவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியை தருகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்கள் கைக்கு தேடி வருகின்ற நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாள். சுபகாரியங்களை பற்றிய பேச்சுக்களை இன்றைய தினம் தொடங்குங்கள். அவை நல்லபடியாக முடியும். ஆகவே எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் பிதுர் அனுகிரகமும் இறை அனுகிரகமும் இணைந்த அற்புதமான நாள். இன்றைய நாளிலே நீங்கள் சமயபுர மகமாயையை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ஆகப்பட்டவர் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது அபிராமி பட்டர் பாடினார், 16 பேரு கலையாத கல்வி குறையாத வயதுன்னு 16 பாக்கியங்களை பாடினார். இந்த 16 பாக்கியங்களும் தேடி வருகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள், பண உதவி, உங்களுக்கு அலுவலக ரீதியாக உதவி, தொழில் ரீதியாக உதவி என நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை வழியிலே உங்களுக்கு சொத்து ஏதேனும் வர வேண்டியிருந்தால் இன்று அதற்கான வழி பிறக்கும். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய இல்லத்திலே உங்களுக்கு திருமண வயதாக இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அல்லது உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய ராசியினாலே மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சுபகாரியங்கள் நடக்கும். மொத்தத்திலே இல்லத்திலே சுபகாரியங்கள் நடந்து மனம் மகிழ்ச்சி அடையும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும். என்ன சொல்றது, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த அருமையான நாளிலே நீங்கள் இந்த சுவாமிமலை முருகன் இருக்கார் பாருங்க, அவரை பற்றிக்கங்க. சுவாமிமலை முருகா என்று சாமிமலை முருகனுடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை மேலும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது என்றாலும் பயம் வேண்டாம். சந்திராஷ்டம நாளிலே வீண் பயத்தை தவிர்த்து அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு பயம் இல்லாமல் இந்த நாளை கடக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பது 1.5 நாள் 2 நாட்கள். அந்த 2 நாட்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் எதுவும் பேசக்கூடாது. புதிய கடன் வாங்கக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி தற்காத்து கொண்டு இந்த நாட்களை கடந்து செல்ல வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உறவிலே கவனமாக இருங்கள். செய்தொழிலே புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பிறருக்கு கடன் எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் எதுவும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். அப்படி சென்றாக வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு சூரக்காயை விட்டுவிட்டு, விநாயகப் பெருமானே முக்கியமான வேலையாக உடன் செல்கின்றேன், உடன் வருவாயாக என்று விநாயகப் பெருமானுடைய அருளை துணைக்கு அழைத்து செல்லுங்கள். விநாயகப் பெருமான் உங்களுடைய பயணத்திலே உங்களோடு இருந்து உங்களுடைய பயணத்தை வெற்றிகரமான நாளாக ஆக்கி தருவார். வெற்றியை தருவார். பயணத்திலே வெற்றியை தருவார். அதே போல் இன்றைய தினம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். ஆகவே இன்றைய தினம் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். மேலதிகாரிகளால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி அலுவலகத்துக்கு சந்தோஷமாக செல்வீர்கள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். கடந்த 1 மாதமாக இந்த கடனால் தூங்க முடியவில்லை. இரவிலே எப்போது மெசேஜ் அனுப்புவாரோ என்று பயந்து கொண்டிருந்த கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது அதற்கான விடிவு. கடன் தீரும். நிம்மதியாக உறங்குவீர்கள். இன்றைய தினம் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். இப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை கொண்டாடுங்கள். ஏற்கனவே லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய தினத்திலே மகாலட்சுமியை பணிந்து அந்த அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வேண்டி அஷ்டலட்சுமிகளுக்கான ஸ்லோகங்களை சொல்லி மகாலட்சுமி தேவியை வழிபட்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினம் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். என்றாலும் பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிட வேண்டாம். யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பயணங்கள், அனாவசிய பயணங்கள் தேவையில்லை, வேண்டாம். புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும் என்றாலும். ஆகவே காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கின்றது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாகின்ற நாள். ரொம்ப முணங்கின்றே இன்றைய வேலைகளை செய்வீர்கள். நிறைய வேலை இருக்கும். இன்றைய தினம் சாப்பிட கூட நேரம் இருக்காது, அப்படி இருக்கும். என்றாலும் வேலைகளை முடித்து விடுவீர்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தருகின்ற நாள். குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய குலதெய்வம் முருகன் என்றால் முருகா 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 என்று சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வம் திருப்பதி பெருமாள் என்றால் நமோ வெங்கடேசா நமோ வெங்கடேசா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைய நாளிலே நாள் அவ்வளவு சரியாக இல்லை. இன்றைய தினம் மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனத்தை கடைபிடித்து முடிந்தால் மௌன விரதம் இருங்கள். மௌன விரதம் இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் வாராகி தேவியை பற்றி கொண்டு நாளை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இன்று அமாவாசை தினம். ஆகவே இன்றைய நாளிலே நாம் தெய்வ காரியங்களை விட பிதுர் காரியங்கள் அவ்வப்போது செய்து முடித்து விட வேண்டியவை. அதை பற்றி தான் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றோம். உதாரணமாக திருப்பதிக்கு வந்து முடிகாணிக்கை தருகிறேன் என்று வேண்டிக் கொள்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருடம் செல்ல முடியவில்லை, அடுத்த வருடம் சென்று முடிகாணிக்கை தரலாம். பெருமாள் கோபிக்க மாட்டார். அவர் காத்து கொண்டிருப்பார். இந்த பக்தன் எப்போது வருவான், அவனுக்கு அனுகிரகம் செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பார். அது எப்போது நடக்கும் என்றால், நாம் நம்முடைய பிதுர்கடன்கள் இருக்கின்றதல்லவா, அந்த பிதுர்கடன்களை முறையாக செய்தால் மட்டுமே நமக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இப்போது நாம் ஒருவரிடம் 1000 ரூபாய் கடன் வாங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
அந்த 1000 ரூபாய் கடனை நாம் முறையாக அடைத்து விட்டால் அவர் மறுபடியும் நமக்கு 10,000 ரூபாய் கடனாக தருவார். இது ஒரு சிறிய உதாரணம். 10,000 ரூபாய் கடனாக தருவார். அதுபோல நாம் இந்த பிதுர் கடனை நல்லபடியாக முடித்து விட்டோம் என்றால் தெய்வம் நமக்கு தானாக வந்து தன்னுடைய அருளை கொடுக்கும். பிதுர் கடன்களை முடிக்காமல் நாம் தெய்வ அனுகிரகத்தை பெற முடியாது. ஆகவே முன்னோர்களுக்கு அமாவாசை தோறும் பிரதி அமாவாசை அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் தர வேண்டும். அம்மாவோ அப்பாவோ இல்லத்திலே தவறி போயிருந்தால் அமாவாசை அன்று காலை வாத்தியாரை வரவழைத்து அவர் மூலமாக நாம் அந்த பிதுர்கடனை செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்ய வேண்டும். அமாவாசை தர்ப்பணத்தை முறையாக செய்து அன்று ஒரு பொழுது இருந்து முன்னோர்களை நினைத்து கொண்டு, முன்னோர்களே எங்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கு வழிவகுத்து கொடுப்பீர்களாக என்று முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களிடம் பிரார்த்தனை செய்து அவர்களுடைய கடன்களை முடித்து விட்டால் தெய்வ அனுகிரகம் மிகவும் எளிதாக நமக்கு கிடைக்கும். தடைகள் விலகும். நாம் நினைக்கின்றோம் இந்த தர்பையிலே கொடுக்கின்ற தண்ணீர் என்ன அப்படின்னு. தர்பையிலே கொடுக்கின்ற தண்ணீருக்கு தான் மிக 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 வேல்யூ அதிகம். இந்த தர்பை மூலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் சென்று சேர்கின்றது. ஆகா, நம்முடைய மகன் அமாவாசை இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுப்பான் என்று அவர்கள் தாகத்தோடு காத்திருப்பார்கள். நாம் கொடுக்கவில்லை என்றால் ஐயோ, நம்முடைய மகன் நமக்கு செய்ய வேண்டிய கடனை தரவில்லையே. நாம் அளிக்கின்ற அந்த தண்ணீர் தான் அவர்களுக்கு அங்கு தாகத்துக்கான தண்ணீர். ஆகவே நாம் மாதா மாதம் அந்த தர்ப்பணத்தை ஒழுங்காக செய்தால் அவர்களுடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். அவர்கள் மனம் வருந்தினால், அதாவது பித்ருக்கள் ஆகிவிட்டவர்கள், அவர்கள் பிதுராத்மாக்கள், அவர்களுக்கு நம்மை போல் உடல் கிடையாது, மனம் கிடையாது. அந்த ஆத்மாவாகப்பட்டது மனம் உடைந்தால் அந்த மனம் உடைதல் நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியை பாதிக்கும். ஆகவே முன்னோர்களுக்கான கடன்களை செய்து நம்முடைய வாழ்வை உயர்வானதாக மாற்றிக்கொள்வோம். சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகி எல்லோருக்கும் அவர்களுடைய இல்லங்களிலே பிதுர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கட்டும். எல்லோரும் நன்றாக இருப்போம். ஆகவே இந்த கடனை அடைத்து நம்முடைய வாழ்விலே சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.